தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் முதலாவதாக பாடின பாடலினுடைய அர்த்தம்தான் இன்றைக்கு நான் எடுக்கக்கூடிய வேத பகுதியிலும் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். God is bigger than all our problems that we face. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சோர்வுகள், எல்லா பயங்கள், எல்லா பயமுறுத்தல், எல்லா அச்சுறுத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பெரியவராக இருக்கிறார் என்ற விஷயம்தான் இன்றைக்கு உங்களோட கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை உள்ள வசனத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். நெகேமியா chapter 4 and verse 15 to 23 is what we are going to discuss today. கடந்த வாரத்திலே நாம் 4ஆம் அதிகாரத்திலே சிந்தித்த பொழுது அதனுடைய முதல் 14 வசனங்களிலே இவர்கள் 3 பிரிவுகளிலே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மன ரீதியான தாக்கம் அவர்களுக்கு இருந்தது, சரீர பிரகாரமான பயமுறுத்தல் இருந்தது. அதே நேரத்திலே உட்புறமாக இன்டர்னலாகவும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள், அதாவது அவருடைய சொந்த மக்களாலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நெகேமியாவும் அவனுடைய கூட இருந்த ஆட்களும் சந்திக்க வேண்டியதாக இருந்ததை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட யுக்தியை பயன்படுத்தினார்கள். முதலாவதாக வந்திருந்த ஜனங்கள் அவர்கள் ஏளனத்தை பயன்படுத்தினார்கள். They used the mockery as an weapon to destroy and to distract the people of God and the plan of God. அதே நேரத்துல இரண்டாவது வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் அச்சுறுத்தல், ஒரு விதமான பயமுறுத்தலை கொடுத்து they intimidated the people of God. தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து அதன் வாயிலாக தேவனுடைய திட்டமும் தேவனுடைய ஊழியமும் தடைபட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மூன்றாவது வந்திருந்த ஜனங்கள் அவர்கள் ஒரு மன சோர்வை இந்த ஜனங்களுக்குள்ளாக உண்டு பண்ணினார்கள். They started to create a discouragement within the hearts of the people so that they won't continue the work of God. தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய வேலையை எப்படியாவது தடைபட வேண்டும் என்றும் சொல்லி அவர்கள் ஒரு மன சோர்வை அவர்களுக்கு ஜனங்களுக்குள்ளாக விதைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். குறிப்பாக நான் அதனை இதிலிருந்து தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட ஜனங்கள் யூதா கோத்திரத்து ஜனங்களாக இருக்கிறார்கள். They belong to the tribe of Judah, which is the strongest tribe among the all tribes. எல்லா கோத்திரங்களின் மத்தியிலும் இது ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய, ஒரு ராஜரீகம் இருக்கக்கூடிய, ஒரு ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று மன்னிக்கும் ராயல் ட்ரைப் என்று இவர்களை குறித்து பொதுவாக சொல்வதுண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட யூதா கோத்திரத்து ஜனங்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்குள்ளாக, பயமுறுத்தலுக்குள்ளாய் சென்றிருக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் நெகேமியாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களில் ஒரு சிலர் இவர்கள் சத்ருவினோட கூட, அதாவது சன்பல்லாத், தொபியா போன்றிருக்கிறவர்களோட கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு கோஆபரேஷனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். They have a secret cooperation. ரகசியமான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ஒப்பந்தத்தை இந்த யூதா கோத்திரத்து ஜனங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த உறவு வைத்திருந்த காரணத்தினாலே இவர்கள் அந்த நபர்களோட கூட திருமண ஒப்பந்தத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். They also had the marital relationship with these people. இந்த ஜனத்தினோட கூட இருந்த காரணத்தினாலே அவருடைய திருமண ஒப்பந்தம் தேவனுடைய கூட இருக்கக்கூடிய உறவையும், தேவனுடைய ஊழியத்திற்கென்று செயல்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் விட மிகவும் பலமுள்ளதாக இருந்தது என்பதை நாம் காண முடியும். The ties of marriage were stronger than the bonds of commitment to the Lord. இது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தி, இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்கள் மற்ற ஜனங்களுக்கும் அதே சோர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்கள் இதே விஷயத்தை நெகேமியா 13ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய ரிசல்ட்டாக they did not commit themselves or fully devoted to the Lord. கர்த்தருக்கென்று அவர்கள் தங்களை பூர்ணமாக அர்ப்பணிக்கவில்லை என்ற விஷயத்தையும் இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. நான்காவதாக இந்த குறிப்பிட்ட ஜனங்கள் சந்தித்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பயம். இதனுடைய விளைவு நீங்கள் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது they were also feared and scared. அவர்கள் பயமுறுத்தப்பட்டு ஒரு விதமான பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 10 முறை அவர்களுக்கு இந்த நடுவே வந்து அவர்கள் அது எரியாமலும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி ஓய பண்ணுவோம் என்று அவர்கள் நடுவே சொன்னார்கள். 10 முறை, ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் என்று சொன்னால், பொதுவாக இவரைய வார்த்தையிலே இந்த 10 முறை என்பது அநேக முறை, மெனி டைம்ஸ் என்று என்பதற்கு தான் இந்த குறிப்பிட்ட வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அநேக முறை இவர்கள் இந்த பயமுறுத்தலுக்குள்ளாக உட்பட்டு சென்றார்கள். They already into the mockery, intimidation, discouragement and now into fear. இந்த 4 குறிப்பிட்ட தாக்குதலிலே அவர்கள் இருக்கிறார்கள்.
அது மட்டுமா, இப்பொழுது இவர்களுடைய சத்துருக்களை பார்க்கும் பொழுது 4வது திசையிலும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். 4 குறிப்பிட்ட அச்சுறுத்தல், அதே நேரத்துல 4 குறிப்பிட்ட சத்துருக்கள் 4வது திசையிலும் இவர்களுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் வடபுறம் நார்தன் சைடு நீங்க பார்த்தால் சன்பலாத் மற்றும் சமாரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். கிழக்கு பக்கத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தொபியாவும் அம்மோனியரும் இருக்கிறார்கள். அதே போல தென்புறத்திலே பார்ப்பீர் என்றால் சதர்ன் சைடுல பார்க்கும் பொழுது கேஷேம் மற்றும் அரபியர்கள் இருக்கிறார்கள். மேற்கு புறம், அதாவது வெஸ்டர்ன் சைட்ல பார்க்கும் பொழுது அஸ்தோத்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த சத்துருக்கள் 4 திசைகளிலுமாக இவர்கள் குழுமி இந்த எருசலேம் நகரத்தை எப்படியாவது அவர்கள் ஆக்கிரமித்து இவர்கள் செய்யக்கூடிய இவர்களுடைய இந்த ஊழியத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தடை பண்ண வேண்டும் என்றும் சொல்லி அவர்கள் முனைந்து செயல்படுகிறார்கள். They all wanted to stop the work. அப்படியானால் இந்த ஜனங்கள், இந்த நகரத்திற்குள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த திசையை நோக்கி பார்ப்பது? அநேக நேரத்திலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 4 திசைகளிலும் அல்லது எந்த திசையை நோக்கி நாம் பார்த்தாலும் சரி நமக்கு பதில் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். We turn to the eastern side and we face a problem. We turn to the western side and we also face a particular rejection in our life. We turn to the northern side and there also we may face some discouragement, and to the southern side we may face some intimidation or to the fear. நாம் எல்லா திசைகளிலும் நம்மை சூழ நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அபாயங்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய பயமுறுத்தலோ அச்சுறுத்தலோ சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்படியானால் ஒரு விசுவாசியாக அல்லது தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய சபையாக நாம் எந்த திசையை நோக்கி பார்க்க முடியும்? In this case, where can we look up to for our help? ஏற்கனவே நாம் பாடினது போல God is bigger than our problems. தேவனை நோக்கி மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். There is only one direction where we all can look up to, which is the upward look. நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லா திசையும் நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நம்மை சுற்றிலும் பயமும் அச்சுறுத்தலாக காணப்படலாம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அதற்காக தேவன் நிச்சயம் நமக்கு பதில் தருகின்றார். இந்த ஜனங்கள் அப்பொழுது பார்த்தது என்ன? அதுதான் 14வது வசனத்தை துவங்கி நாம் பார்க்க இருக்கின்றோம். From verse 14 onwards till 23, I've divided this particular passage into 3 different parts. 3 பகுதிகளாக இந்த வேத வசனங்களை நான் பிரித்திருக்கிறேன். முதலாவதாக இவர்களுக்கு பயத்துடன் அச்சுறுத்தலோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பயத்தையும் அச்சுறுத்தலையும் எப்படி அவர்கள் சந்திக்கிறார்கள்? ஏனென்றால் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஆழ்திறனோ அல்லது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சரீர பிரகாரமாக இருக்கின்ற பலன் அல்ல இவர்களுக்கு அவசியம். They do not need any outer strength or to be strengthened physically, but they all need to have the inner strength so that will automatically bring out their outer strength. உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பலன் அவர்கள் வாழ்க்கையில நிச்சயம் காணப்படும் பொழுது அந்த பலன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் பொழுது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மனுஷன் பலத்தால் நிறையப்படுவான். ஆகவே இதற்காக 3 குறிப்பிட்ட யுக்திகள் இவர்கள் இங்கே கையாளுகிறார்கள். முதலாவதாக நாம் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலே the remembrance of God, தேவனை குறித்துள்ள ஒரு நினைவு கூறுதல். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போல பிரச்சனைகள் வரும் சந்தர்ப்பங்களிலே, இது போல இருக்கக்கூடிய சத்துருவனுடைய நெருடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அதை நாம் எதிர்கொள்ளும் பொழுது, நாம் ஏளனப்படுத்தப்படும் பொழுது, பயமுறுத்தப்படும் நேரத்திலே நாம் பார்க்க வேண்டியது தேவனை குறித்து நினைவு கூறுதல். It is the remembrance of God that we need to have. இரண்டாவதாக இவர்களுக்கு இருந்த எப்படி இந்த பயத்தை அச்சுறுத்தல் எதிர்கொண்டார் என்று சொன்னால் the resilience of the people. ஜனங்களுக்கு அவர்கள் பெற்றிருந்ததான ஒரு மீள்திறன், அவர்கள் அமுக்கி போடாதபடிக்கு அல்லது ஆழ்படாதபடிக்கு அல்லது ஓவர்வெல்ம் ஆகாதபடிக்கு இவர்கள் மேற்கொண்டு வருவதற்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு மீள்திறன், அதை மேற்கொண்டு வருவதற்காக இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இவருடைய மிகப்பெரிய பலன் என்னவென்றால் the resolute leadership. இவர்கள் இந்த நேரத்தில் இந்த ஜனம் பெற்றிருந்த பயமுறுத்தலையும் அச்சுறுத்தலையும் எதிர்கொள்வதற்கு அவர்கள் பெற்றிருந்த தலைமைத்துவம் மிக மிக ஒரு பலத்தையும் ஒரு உறுதியையும் அவர்களுக்கு தந்தது, the resolute leadership. ஆகவே இந்த 3 விஷயங்களை குறித்துதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்த 14வது வசனத்துக்கு நாம் மீண்டும் வருவோமே. 14வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லுகிறார்? அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நான் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து. எங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? எல்லா பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் நேரத்துல நெகேமியா ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார். எந்த வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு தேற்றுவது? எதை சொல்லி அவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுப்பது என்று சொன்னால் வேறு எதையும் சொல்லி ஆறுதல் படுத்த முடியாது. மாறாக
தேவனை குறித்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிதான் அல்லது தேவனுடைய நினைவு கூறுதல் தான் இவர்களுக்கு பலத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பிட்ட தேவனுடைய குணாதிசயத்தை இங்கே நெகேமியா பயன்படுத்துகிறார். There are two important characteristics of God which was highlighted by Nehemiah here. Number one is that God is great. தேவன் இங்க யாராக இருக்கிறார் இவர்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் மகத்துவமும் உள்ள ஆண்டவரை நினைத்து just remember the greatness of God. தேவனுடைய மகத்துவத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியான இந்த மகத்துவம் என்று சொல்லப்படும் நேரத்தில் இந்த மகத்துவமும் அதே நேரத்தில் இந்த பயங்கரமும் அடிக்கடியாக பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்க முடியும். தேவன் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். God is a God who is terrible and an awesome God என்று சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவாக பழைய ஏற்பாட்டில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடியது நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த கிரேட்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படும் நேரத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் மகத்துவமானவர் என்று சொல்லும் பொழுது, அல்லது நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் மகத்துவமானவர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் என்று சொன்னால் தி சைஸ் ஆர் த மேக்னிடியூட் ஆஃப் ஹிஸ் மைட்டினஸ், த பவர்ஃபுல்னஸ் ஆர் த இம்மென்ஸ்னஸ் ஆஃப் அவர் காட். நம்முடைய தேவனுடைய வல்லமை மகத்துவமானது, நம்முடைய தேவனுடைய ஆற்றல் மகத்துவமானது, நம்முடைய தேவனுடைய சாத்திய கூறுகள், அவருடைய இம்மென்ஸ் பவர் என்று சொல்ல அளவிற்கடங்காது இருக்கக்கூடிய வல்லமை மகத்துவமானது. அவருடைய இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அவருடைய அதிகாரம், his rank and his authority is great. அவருடைய அதிகாரத்துக்கு அல்லது அவர் இருக்கக்கூடிய நிலைமை, அவர் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைமை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் யாராக இருக்கிறார்? அவர் மகத்துவமான ஒரு தேவனாக இருக்கிறார். He is already and superior and an exalted and a prominent person among everybody. இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மத்தியிலுமாக, இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்கள் மத்தியிலும், தேவர்கள் மத்தியிலுமாக நம்முடைய தேவன், நீங்களும் நானும் வணங்கக்கூடிய தேவன் அல்லது நம்மை மீட்டிருக்கக்கூடிய தேவன் யாராக இருக்கிறார்? அவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது he is also a great person in his morality. அவருடைய சன்மார்க்க ரீதியாக இந்த தேவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இதற்கான வசனங்களை நான் சொல்லுகிறேன். அவர் மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார். எப்படி? அவருடைய சன்மார்க்க ரீதியிலே, அவருடைய உண்மைத்தன்மையிலே, அவருடைய குணாதிசயங்களிலே அவர் நன்மையுள்ளவர் என்பதை நினைக்கும் பொழுது, அல்லது அவருடைய கிருபையுள்ளவர், அவர் அன்பு நிறைந்திருக்கக்கூடிய தேவன், நமக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய தேவன், அவர் தயை பெருத்தவர் என்றெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அங்கெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த தேவனுக்கு எந்த ஒரு நபரையும் குறித்து நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. We cannot compare this particular God's moral attributes with anybody. யாரோடும் கூட இந்த தேவனை நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார்? is great. அவர் பெரியவராக இருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. Deuteronomy chapter 10 verse 17. இந்த மகத்துவம் என்று சொல்லப்படும் பொழுது அநேக வசனங்கள் உண்டு. ஆனாலும் கூட ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். Deuteronomy chapter 10 and verse 17. அங்க நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல இந்த மகத்துவமும் பயங்கரமும், the greatness, the terribleness is always goes together when it was referred to our God. நம்முடைய தேவனுக்கு சொல்லப்படும் பொழுது இந்த இரண்டுமே ஒரு ஜோடியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்க முடியும். இதே வசனத்தில் அதான் வருகின்றது. இங்கே சொல்லப்படும் பொழுது அவர் தேவாதி தேவன், God is a God of gods and Lord of lords, a great God, a mighty one. பிரியமானவர்களே, இந்த சிந்தை, இந்த குறிப்பிட்ட தேவனுடைய பண்பு நம்மை அதிகமாக தேற்ற வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் பெரிதோங்கி இருக்கும் நேரத்தில், நம்முடைய ப்ராப்ளம்ஸ் நம்மை அமிழ்த்தி விடுமா என்று எண்ணும் நேரத்திலே நமக்கு நினைவில் வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய பிரச்சனை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும், நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய எல்லா அச்சுறுத்தல், எல்லா விதமான பயம், ஏளனங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவன் எல்லா தேவர்களிலும் அதிகமான பெரிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தேவனே கேட்கிறார், என்னை நீங்கள் யாரோடு ஒப்பிடுவீர்கள்? To whom can you compare me? யாரை என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நான் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எந்த ஒரு மனுஷனும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிகளுமே இல்லை, எந்த ஒரு தேவர்களும் இல்லை, மற்ற தேவங்கள் எல்லாம் கல்லும் மண்ணுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஆகவே நெகேமியா இந்த ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை முதலாவது என்ன? உங்கள் தேவன், உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன், இதுவரைக்குமாய் நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய வீட்டிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த தேவன் யாராக இருக்கிறார்? உங்களுடைய தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வல்லவரா?
நிச்சயமல்லவராக இருக்கிறார். உங்களை இந்த பிரச்சனை நின்றும் ஏளனத்தினின்றும் இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் நின்று இங்க மாக்கரி அவருடைய டிஸ்பைஸ் பண்ணக்கூடிய எல்லா விதத்திலும் இருந்து மீட்கக்கூடிய தேவன் யாராக இருக்கிறார்? அவர் உன்னதமான கர்த்தராக இருக்கிறார். அவர் மேன்மை நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். இஸ் a great God. நம்மை மீட்கக்கூடிய தேவன் வல்ல தேவனாக இருக்கிறார். பொதுவாக இப்படி அதனை சொல்வார்கள். ஒருவேளை நாம் புயலினூடாக நாம் கடந்து போகும் பொழுது, when we are passed through the storms of life, our God walks over the storm and he comes and rescues us. பேதுருவை அவர்கள் கர்த்தரை விடுவித்த பொழுது எப்படி கர்த்தரை அவர்கள் பேதுருவை விடுவித்தார்? அந்த புயலுக்கு மேலாக, அலைகளுக்கு மேலாக அவர் வந்து பேதுருவை கரம் பிடித்து அழைத்து சென்றார். வாழ்விலே சில பிரச்சனைகள் நம்ம வரும் பொழுது மகா பெரிய தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். because we serve a God of an overwhelming power. இரண்டாவதாக இந்த தேவனை குறித்திருக்கின்ற பண்பை குறித்து நெகேமியா சொல்லும் பொழுது இதே வசனத்திலே 14வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து, முதலாவதாக மகத்துவம், இஸ் a great God, அவர் மகா பெரிய தேவன். இரண்டாவதாக இஸ் a terrible God. எதற்கு இந்த டெரிபிள் என்று சொல்கிறார்? அவர் உன்னதமானவர் தான், அவர் மகத்துவமானவர் தான், அவர் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒப்பனையாக நீங்கள் இருக்கக்கூடிய தேவனை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? he is also a terrible God. அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? how his actions based upon his attribute, அவருடைய attribute எப்படி இருக்கிறது? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் ஒரு பவர்ஃபுல் காட், அவர் ஆல் பவர்ஃபுல் காட், அவர் ஒரு கிரேட் காட். ஆனா அந்த கிரேட்னஸ் ஆண்டவர் எப்படி அதனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? how he is exhibiting his greatness, it is through the terrible acts that he performed among the people of God. தேவ ஜனத்தின் மத்தியிலே தன் சத்துருக்களுக்காக கர்த்தர் நிற்கும் நேரத்திலே தம்முடைய வல்லமையையும் தன்னுடைய பராக்கிரமமான செயல்களை அவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் அல்லது நீங்கள் 9, 10, 11, 12 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டுக் கொண்டு வரும் நேரத்திலே அவர்களை ஓங்கிய புயத்தினாலே மீட்டுக் கொண்டு வருவேன். I will deliver this people with my outstretched arm. நான் பலமுள்ள கரத்தினாலே இவர்களை நான் மீட்டுக் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அங்கே கர்த்தர் மகத்துவமானவர் தான், ஆனால் அவருடைய பவரை கர்த்தர் காண்பிக்கிறார். அவருடைய பயங்கரமான அந்த ஆற்றலை கர்த்தர் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். It is a striking fear or holy reverence because of his majestic power. அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் உண்டு, ஆனால் இது பயங்கரமான முறையிலே அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. 68ஆம் சங்கீதத்தினுடைய 35வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. Psalm 68 and verse 35. 68ஆம் சங்கீதத்தினுடைய 35வது வசனத்தை வாசிப்போமே. அங்க என்ன சொல்லப்படுகின்றது? தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ காட், thou art terrible out of thy holy places. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஏற்கனவே நான் அதனுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன். who is like you, majestic in holiness, awesome in glorious deed. ஆண்டவரே, உம்மை போல யார் ஒப்பிட்டு நாங்கள் சொல்ல முடியும்? உம்முடைய செயல்கள் மகத்துவமானதாக இருக்கிறது ஆண்டவர். உம்முடைய பரிசுத்தம் மகா மேன்மையானதுமாக இருக்கிறது. உம்மை நாங்கள் யார் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த 2 குணாதிசயங்களையும் குறிப்பிட்டு நெகேமியா சொல்லும் பொழுது அவர் என்ன அர்த்தப்பட்டு இவர் சொல்கிறார்? உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நாம் இப்பொழுது நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய போக்கஸ், நம்முடைய கவனம் முழுவதுமாக பிரச்சனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்திலே கிழக்கிலே இவர் வருகிறார்கள், மேற்கில் இருந்து இந்த சத்ரு வருகின்றான், இந்த சத்ருக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்கள் அக்குனியாஸ்திரம் போல, அம்புகள் போல, பட்டய குத்துக்கள் போல நம்முடைய இருதயத்திலே ஊடுருவி பாய்கின்றனவே. யாரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய கவனம் பிரச்சனையை அல்ல, மாறாக உங்களுடைய கவனம் இப்பொழுது உன்னதமானவரும் மகத்துவமானவரும் பயங்கரமானவருமாக இருக்கக்கூடிய தேவனை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அவருடைய கவனத்தை நெகேமியா என்ன செய்கிறார்? திருப்புகின்றார். It is a shift of focus from the problem to the focus upon God. It is the shift from the fear to faith. அது பயத்திற்குரியதாக இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு விசுவாசத்தை நோக்கி இங்கே அந்த கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நெகேமியா விரும்புகிறார். வாழ்க்கையில சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் நமக்கென்று இருக்கக்கூடிய திகைப்பை ஊட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் நேரத்திலே அந்த சந்தர்ப்பங்கள் தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களாக இருக்கிறது. அதனாலதான் நான் எழுதி வைத்திருக்கும் பொழுது
threats are opportunities of God to expose his full potential. தேவன் தம்முடைய முழு ஆற்றலையும் தன்னுடைய முழு வல்லமையையும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சில எதிரடியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளவு மிக மகத்துவமாக இருக்கிறது பாருங்களேன். நெகேமியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இதுக்கு பின்பதாக இந்த மக்கள் பயத்தோடு இருக்கிறார், எல்லாம் சரி. ஆனால் அடுத்த அதிகாரம் எல்லாம் கருத்து வரும் பொழுது இவர்கள் வெற்றியோடு இதனை கட்டி முடிக்கிறார்கள். தேவனுக்கு மிகவும் ஒரு மகிமை நிறைந்திருக்கக்கூடிய ஊழியத்தை அவர்கள் செய்து நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே இந்த 2 குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பலத்தை, தைரியத்தை ஏற்படுத்தட்டும். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது 15வது வசனத்திலே இவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த நெகேமியா ஞாபகப்படுத்தக்கூடியது ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட்ல செய்தி தெரிய வந்தது என்றும், தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று சொல்லும் பொழுது இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த சூழ்ச்சி இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய சத்துருவனுடைய பேச்சு, மறைமுகமான சத்துருவனுடைய எண்ணங்கள், அவருடைய சூழ்ச்சி, அவருடைய கான்ஸ்பிரசி, இதெல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் யார்? He is a God who will frustrate the plans of the enemies. இங்க இருக்கக்கூடிய சத்துருவனுடைய திட்டங்களை, அவருடைய தீர்மானங்களை, அவர்களுடைய சூழ்ச்சி அனைத்தையும் தேவன் என்ன செய்வார்? அபத்தமாக்கி போடுவார். மனுஷனுடைய சூழ்ச்சிகள் ஒருவேளை ஞானத்தினால் அவர்கள் செய்யலாம், ஒருவேளை தந்திரத்தினால் அவர்கள் செய்யலாம், அல்லது ஒருவேளை நுட்பமாக அவர்கள் செய்யலாம். They could act in a subtleness, they could act in their own wisdom, but it is all for their own folly. மனுஷனுடைய சூழ்ச்சிகள், மனுஷனுடைய தந்திரம், இவைகள் அனைத்துமே அவர்கள் வீழ்ச்சிக்கு நேராகவே கொண்டு செல்கின்றது. ஏனென்றால் தேவன் அவற்றை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். God catches them in their own கிராஃப்டினஸ் என்றுதான் வேதத்தில் வாசிக்கின்றோம். அவருடைய தந்திரத்திலே தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். அப்படியானால் இவருடைய சூழ்ச்சி இந்த ஜனங்களை எருசலேமில் உட்புகுந்து இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படியாவது ஒரு சில நபர்களை நாம் கொன்று போட்டு விட்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம், இந்த ஜனத்திற்கு மேற்கொண்டு விடுவோம், கர்த்தருடைய ஊழியம் தடைபட்டு விடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் யார்? He frustrates the plans of the enemy. நமக்கு எதிராக வரக்கூடிய சத்ரு வெள்ளம் போல் நமக்கு எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடியேற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்து நமக்கு ஜெயக்கூடியாக இருக்கிறார். அவரே நமக்கு தக்க ஒரு பலனாக இருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Job chapter 5 and verse 12 நீங்க இதே கருத்தை யோபு, பழைய ஆதி பக்தனாக இருக்கின்ற யோபு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் என்ன செய்கிறார்? அபத்தமாக்குகிறார். He disappoints the devices of the crafty so that their hands cannot perform their craftiness or their enterprises. 33ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது the Lord brings the counsel of the nations to nothing. He frustrates the plans of the people. ஜனத்தினுடைய திட்டங்களை அவர் அபத்தமாக்கி விட்டு தேசங்களுடைய ஆலோசனையை அவர் தகர்த்து போடுகிறார். ஏன்னா ஆண்டவர் ஏங்க இதனை செய்யறாரு? ஆண்டவர் ஏன் இதனை செய்யறாரு தெரியுங்களா? நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய சத்ரு உங்க சத்ருவோ என்னுடைய சத்ருவோ அல்ல, மாறாக அது தேவனுடைய சத்ருவாக இருக்கிறது. When you and I face problems and trials in our life, it is not that we are fighting the battle alone. It is God fights for you and fights for me. நம்முடைய யோசனையினாலே, நம்முடைய ஞானத்தினாலே நாம் இந்த குறிப்பிட்ட யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நாம் தோல்வி அடைந்து போய்விடுவோம். நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி, நம்முடைய உபாயங்களை பயன்படுத்தி, நம்முடைய டாக்டிக்ஸை பயன்படுத்தி, நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி இப்படி வந்தா நம்ம அதை செய்யலாமா, இதை செய்யலாம் என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நாம் தோல்வி அடைந்து போய்விடுவோம். ஆனால் நாம் கர்த்தருடைய கரத்திலே இந்த யுத்தத்தை நாம் ஒப்புக் கொடுக்கும் நேரத்திலே God will win the battles for each one of us. நமக்காக தேவன் யுத்தம் செய்து விடுவார். ஏனென்று இல்லை என்றால் நாம் நம்முடைய தந்திரத்தினாலோ நம்முடைய முயற்சியினாலோ நாம் செயல்படும் பொழுது அங்கு இடமில்லாமல் போய்விடும். There will not be any place left for God to act when we ourselves act in our own self. நம்முடைய சொந்த முயற்சியில நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் செயல்படுவதற்கு அங்கே நேரம் இல்லாமல் போய்விடும், வாய்ப்புகள் இல்லாமல் நாம் போய்விடும். கர்த்தருடைய கரத்திலே நாம் அதனை ஒப்புக் கொடுக்கும் நேரத்தில் ரகசியத்திலே இருட்டிலே திட்டம் தீட்டக்கூடிய எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவதற்கு, தகர்த்து போடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் அப்சலோம் என்ற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அப்சலோம் அங்கே நாட்டை கைப்பற்றி அவன் செல்லும் நேரத்தில் அப்சலோமோடு கூட சென்ற ஒரு நபர் இருந்தான். அவனுடைய பெயர் என்ன? அகித்தோப்பேல் என்பது பெயர். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அவ்வளவு மிகப்பெரிய ஆலோசனையாக கருதப்பட்டது. இட் வாஸ் கன்சிடர்ட் as a God's counsel. அவ்வளவு மிகப்பெரிய ஆலோசனையாக அகித்தோப்பேலுடைய ஆலோசனை கருதப்பட்டது. அதற்கு இங்கே ராஜாவாக இருந்த தாவீது சொல்லக்கூடிய வார்த்தையின், ஆண்டவரே
அந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை நீர் என்ன செய்யும்? அபத்தமாக்கி போடும் என்று சொன்னான். அபத்தமாக்கினாரா? நிச்சயம் அபத்தமாக்கினார். ஏனென்றால் தாவீது போரிடவில்லை, மாறாக தாவீதுக்காக கர்த்தர் போரிடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் போரிடக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஜனங்களை உத்வேகப்படுத்தின வார்த்தை என 20வது வசனத்துல verse 20ல வாசிக்கும் பொழுது, இதே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கடைசி பகுதி, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் God shall fight for us. இதனுடைய வேற வார்த்தைகளை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் Exodus chapter 14 verse 14ல வாசிக்கும் பொழுது, மோசே அங்கே ஜனங்களுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார், உங்கள் முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, முன்பதாக பார்வோனின் சேனை வருகிறார்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? திகைத்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், இந்த யுத்தம் கர்த்தருடைய, நீங்கள் சும்மா நிற்பீர்கள். You shall just keep quiet and stand still and see the salvation of God. ஏனென்றால் இங்கே நெகேமியா சொல்லும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன், our God shall fight for us. வாகமம் 1ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 1 verse 30. வாகமம் 1 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the Lord your God who goes before you will himself fight for you. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களிலே இந்த இதே குறிப்பிட்ட பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீது நாட்களிலே, யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே, எசேக்கியாவின் நாட்களிலே, நெகேமியாவின் நாட்கள், எஸ்ராவின் நாட்கள், இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன? நமக்காக செயல்படுவார். God will fight for us. தேவன் நமக்காக செயல்படுவார். தேவன் நமக்காக யுத்தங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவராக நம்மை விளங்கச் செய்வார் என்பது இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 விஷயங்கள் நாம் இதில் பார்த்தோம். முதலாவதாக, தேவன் யாராக இருக்கிறார்? பயங்கரமும் மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். இரண்டாவதாக, சத்துருவனுடைய திட்டங்களை அவர் ஒன்றுமில்லாமல் அபத்தமாக்கி போடக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். மூன்றாவதாக, அந்த தேவன் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். God shall fight for us. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? Who shall be against us if this God is for us? நமக்காக இந்த தேவன் இருக்கும் பொழுது நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த தேவன் நம்மோடு இருக்கிறாரா? Is this God with us? Is this God with us in our plans, in our desires, in our activities, in our ministries, in our family, in our things that we do for God? நாம் தேவனுக்கு என்று செயல்படுகின்றோம் என்று சொல்லும் பட்சத்தில் நம்முடைய திட்டங்களிலே, நம்முடைய விருப்பங்களிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வழிகளிலே, நம்முடைய எல்லா விதங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றாரா என்பதை குறித்து நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, இதே பகுதியில் நாம் சிந்திக்கும் பொழுது, it is the resilience of the people. இந்த ஜனங்களுடைய அமிழ்ந்து போகாதபடிக்கு இருக்கக்கூடிய மீள்திறன், இந்த ஜனங்கள் மீண்டு வரக்கூடிய இவருடைய திறனை பற்றி தான் இங்கே நாம் வாசிக்கின்றோம். 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அதனுடைய கடைசி பகுதி, உங்கள் சகோதரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். இந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன? கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஜனங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற கடமை என்ன? They need to fight for their brothers, their sons, their daughters, their wives and for their homes. They need to fight. அவர்கள் இப்பொழுது போராட்டியாக வேண்டும். இவர்கள் சண்டையிட்டாக வேண்டும். யாருக்காக? மற்ற ஜனங்களுக்கா? மற்ற தேசத்தாருக்கா? மற்ற குடும்பங்களுக்கா? மற்ற நபர்களுக்கா? வேறு யாருக்காக அவர்கள் போராட வேண்டும்? இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக, இவருடைய சொந்த குடும்பத்திற்காக. They need to be a protectors of the family from the outside dangers and the perils of this world. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சத்துருக்களிடமிருந்து இவர்கள் இப்பொழுது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இவருடைய குடும்பத்தை இவர்கள் காப்பாற்ற வேண்டும். எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்? ஏற்கனவே சொன்ன 3 சத்துருக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய சைக்கலாஜிக்கலாக இவர்களை பாதிக்கக்கூடிய விதங்கள், இவருடைய சரீர பிரகாரமாக பிசிக்கலாக வரக்கூடிய துன்பங்களிலிருந்து இவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள், இந்த குடும்பத்தினுடைய நபர்கள் இங்கே காணப்பட வேண்டும். இவர்களுக்கு பயம் ஏற்படும் நேரத்திலே இவர்களுக்கு வேத வசனத்தினாலே ஆறுதல் படுத்தவும், அதே நேரத்திலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் வரும் நேரத்திலே இவர்களை தேற்றவும், ஆற்றவும், இவர்களோடு கூட சேர்ந்து துணை நிற்கவும், இந்த குடும்பத்தை காப்பாற்றவும் இவர்கள் எப்பொழுது நிற்க வேண்டும். They need to stand for their own people, for their own family first. முதலாவதாக தங்களுடைய குடும்பத்திற்காக அவர்கள் நிற்க வேண்டும் என்று இங்கே நெகேமியா சொல்கிறார். They need to stand for your brothers, your sons,
your daughters, your wives and your houses. இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் ஒன்று உண்டு. We need to first provide the physical and the psychological safety for our own family. நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சகோதரருக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்மோட கூட இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய சகோதரருக்கு அங்கே ஒரு பாதுகாப்பை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தேவனை சார்ந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உன்னத பாட்டினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Song of Solomon chapter 4 and verse 12 வாசிக்கும் பொழுது ஒரு தோட்டத்தை அவர் குறிப்பிட்டு அங்கே சொல்லப்படுகிறது. Garden, it's mentioned there, but that garden is told that it is enclosed, it is shut up. அந்த தோட்டம் மறைவு கட்டப்பட்டதாக, அது நீரூற்று இருந்தாலும் அதற்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த தோட்டத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இந்த தோட்டத்திற்கு ஆபத்துகள் வரும். There are certain dangers for this particular garden that can face. அதனுடைய அச்சுறுத்தல் என்ன? There are some small foxes, அங்கே குழிநரிகள் உண்டு, சிறுநரிகள் உண்டு. அங்கே there are some small foxes which can come and intimidate it, that can come and cause fear, that can come and damage the fruits of the garden. அந்த தோட்டத்திலே விளைந்திருக்கக்கூடிய சில கனிகளை பறிப்பதற்கு, அந்த தோட்டத்திலே விளைந்திருக்கக்கூடிய சில நற்பலன்களை அழித்து போடுவதற்கு ஏதுவாக, அதற்கு பயமுறுத்தலையும் அச்சுறுத்தலையும் கொண்டு வருவதற்கு ஏதுவாக சில குழிநரிகள் உண்டு. சில நரிகள் எங்கே செயல்படும், நரிகளுடைய தந்திரங்கள் செயல்படும். இதுக்கு யார் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? அதற்கு தான் வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் அங்கே அச்சுறுத்தல் இல்லாதிருக்கும்படியாக there is a circumference that is mentioned, there is a boundary for this garden which is enclosed, which is shut. அது அடைக்கப்பட்டதாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக அங்கே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நபருக்கு நெகேமியா சொல்லுகின்ற விஷயம் என்ன? உங்களுடைய குடும்பத்திற்கு யார் மறைவு கட்ட போறார்கள்? உங்களுடைய குடும்பங்களுக்கு சத்துருக்களுடைய அஸ்திராயுதங்கள் வரும் நேரத்திலே யார் பாதுகாப்பை தர முடியும்? வேறு இடம் அல்ல, நீங்கள் பாதுகாப்பை தர வேண்டும். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் யுவர் ஓன் ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பை தர வேண்டி இருக்கக்கூடிய பொறுப்பு யார் கரத்திலே கர்த்தர் ஒப்படைத்திருக்கிறார்? உங்களுடைய கரத்துல தான். நம்ம குடும்பத்திற்கு யார் பாதுகாப்பை தர வேண்டும்? நாம் தான் தந்தாக வேண்டும். நம்முடைய சபைக்கு யார் பாதுகாப்பை தர முடியும்? நாம் தான் தந்தாக வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு யார் பாதுகாப்பை கொடுத்திருக்க முடியும்? நம்முடைய தேசத்தார் தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும். வெளியிலிருந்து அல்ல, மாறாக நம் தேசத்தாரே, நம்முடைய குடும்பமே, நம்முடைய நகரமே அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நெகேமியா இவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விரிசல், small break or a small leakage in the wall can cause a huge damage later on. சிறிய குறிப்பிட்ட ஒரு விரிசல், குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது குறிப்பிட்ட விரிசல் காணப்படும் நேரத்திலே அது பின்னாட்களிலே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்பதை இங்க நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த ஜனத்தினுடைய மீள்திறன் எப்படி இருக்கிறது? 16 to 18, 16வது வசனம் துவங்கி 18வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படும் விஷயம் என்ன? அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எண்ணண்டையிலே நின்றான். இங்க சொல்லப்படுவது என்ன? இந்த ஜனங்கள் இதனை மேற்கொண்டு வருவதற்கு they need a careful watchfulness. மிக கவனமாக அவர்கள் ஒவ்வொரு அடியையும் அவர்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சத்துரு சூழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகள் அபத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டும். கேர்ஃபுல் வாட்ச் had to be there. அதனாலதான் இங்க சொல்லப்படுது, பாதி பேர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வேலை செய்கிறார்கள். பாதி ஜனங்கள் அங்கே பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். They are standing with the spears and half of the men are doing the work. அது மட்டுமல்ல, ஷிஃப்ட் பேசிஸ்ல அவர்கள் வேலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் அலங்கத்திலே ஒரு கூட்டம் அலங்கத்திலே கட்டுகிறார்கள், ஒரு கூட்டம் அலங்கத்திலே பாதுகாக்கிறார்கள், ஒரு கூட்டமானது அலங்கத்திலே சுமை சுமக்கிறார்கள், ஒரு கூட்டம் சுமையேற்றுகிறார்கள். The work is divided and everybody are very much careful in their work. ஒவ்வொரு நபர்களும் அந்த குறிப்பிட்ட வேலையிலே அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். There is a balance between the work and the vigilance, a combination that goes together.
இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன், இந்த விஜிலன்ஸ், மிகவும் வெளிப்பாக இருந்து செயல்படக்கூடிய அவருடைய விதமும், அதே நேரத்திலே மிகவும் கவனத்தோடு அவர்கள் வேலை பார்க்க வேண்டும். அவர்கள் கட்டடத்தையும் கட்ட வேண்டும், அதே நேரத்தில் அந்த அலங்கத்திற்கு காவல் வேலையும் அவர்கள் செய்தாக வேண்டும். ஆகவே இந்த இரண்டையும் அவர்கள் ஒரு சேர செயல்படுகிறார்கள். நீங்கள் கற்பனை செய்து பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கும். ஒரு கரத்துல, அவருடைய கரத்துல என்ன இருக்கின்றது? ஒருவேளை கரண்டி இருக்கலாம், அல்லது மண்வெட்டி இருக்கலாம், அல்லது ஒரு கல் அவர்கள் சுமந்து கொண்டு போகலாம். ஆனால் இன்னொரு கரத்தில் என்ன இருக்கின்றது? அவர்கள் ஈட்டியை பிடித்திருக்கிறார்கள். They are having a sword or a spear in their hands. அவருடைய கரத்திலே ஒரு புறத்திலே ஒரு ஈட்டியும், மற்றொரு புறத்திலே அவர்கள் கட்டுமான பணிக்காக செயல்படுத்தக்கூடிய அதனுடைய கருவியும் இருக்கின்றது. இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? On one hand, it is very careful in building up the work of God. தேவனுடைய ஊழியத்திற்கென்று செயல்படும் பொழுது கட்டக்கூடிய அந்த வேலையில மிகவும் கருத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே எதிர்த்து வரக்கூடிய எல்லா சத்துருக்களுடைய வார்த்தைகளுக்கும், சத்துருக்களுடைய தாக்குதலுக்கும், சத்துருக்களுடைய ஏளன பேச்சுகளுக்கும், சத்துருக்களுடைய எல்லா தாக்குதலுக்கும், அச்சுறுத்தலுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கக்கூடிய திராணியுள்ளவர்களாக அவர்களை மாற்றும்படிக்கு ஒரு கரத்திலே அவர்கள் பட்டயத்தை ஏந்திய கொண்டிருக்க வேண்டும். அந்த பட்டயம் புதிய ஏற்பாட்டில நாம் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், தேவனுடைய வார்த்தை. அதே நேரத்தில் வலது கரத்திலே அவர்கள் கவனத்துடன் கட்டுகிறார்கள். They are on one hand the spear, on another hand they have the instrument to build the temple or the wall of God. தேவனுடைய பணியை செலுத்துவதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். மூன்றாவதாக verse 19 to 23, மூன்றாவதாக இந்த ஜனங்களுடைய மீள்திறன் எப்படி இருந்தது? இவர்கள் எதிர்காலத்திற்காக, they were ready for the future, அடுத்த கட்ட பணிக்காக இந்த ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய பிரச்சனை எதுவாயினும் அதையும் அவர்கள் எதிர்கொண்டு மேற்கொண்டு வருவதற்கு இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் 19 முதல் 23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதனுடைய சில வசனங்களை குறிப்புகளை மட்டும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது. The work is great and large. அங்கே ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிறோம், நாம் சிதறப்பட்டு போகாதபடிக்கு அருகிலே வந்து நிற்போம். நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், தேவன் நம்மோட இருப்பார். 21வது வசனத்துல, இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு விழுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் முட்டு மீட்டிகளை பிடித்திருந்தார்கள். காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமார நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, they are ready for the future work. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய வேலை மிகப்பெரியதாக இருக்கு. They have not many work to be done. Their work is so great that it will take some more days to be completed. இன்னும் சில நாட்கள் அவர்கள் வேலை செய்தால் மட்டும்தான் அவர்கள் எதை நினைத்து அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை நிறைவேற்ற முடியும். இருக்கக்கூடிய ஆயத்தங்கள் என்ன? இந்த ஆயத்தங்களை குறித்து நெகேமியா சொல்லுகிறார். அவர்களுக்கு தண்ணீர் இருக்கின்றது, பாதுகாப்புக்காக பட்டயங்கள் இருக்கின்றது, செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கருவிகள் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஜனங்கள் இரவும் பகலுமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். On day and night they are continuing the work. Partakers of great work is to convince the people that they have the great work. முதலாவதாக இந்த ஜனங்களுக்கு முதல்ல என்ன புரியணும்னா, நீங்க இதனோட கூட உங்களுடைய ஊழியம் நின்று போவதில்லை. Your ministry is not going to stop in this particular day. It is going to continue for a long period of time. அநேக நாட்கள் உங்களுக்கு என்று நீங்கள் உங்கள் கரத்துல கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட போகின்றது. There is a continuance of the ministry that needs to be convinced. இவர்கள் அதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, there must be ready to work day and night. இரவும் பகலுமாக, பகல் மாறு ராமாறு மாற்றி மாற்றி இவர்கள் வேலை செய்ய வேண்டும். இதற்காக the continuity of the work, வேலை நிற்கவே கூடாது. The work of the kingdom, the work of the wall of Jerusalem should never be stopped. அது நின்றே போகக்கூடாது. The continuity of the work. மூன்றாவதாக, அதற்காக எக்காலங்களை அமர்க்கிறார். ஒருவேளை சத்ருவை எதிர்த்து நமக்கு வந்தால் எக்கால துணி கேட்கப்படும். அப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? We need to be binded together. நமக்கு ஒன்றாய் சேர்ந்து ஒன்றாய் நிற்கும் பொழுது சத்ரு நம்மை விட்டு விலகி ஓடி போகும். இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் the people, இந்த ஜனத்தின் மத்தியில ஒரு கம்யூனிகேஷன் சேனலை அவர்கள் செட் பண்ணுகிறார்கள். நான்காவதாக, இவ உடைய மாத்தல, there is a constant awareness. எப்பொழுதுமே உடைய மாத்திரன்னு சொன்னா அவங்க வந்துட்டு ஆல்வேஸ் they are armed. எப்பொழுதுமே அவர்கள் போருக்கு, யுத்தத்திற்கு ஆயத்தம் ரெடியாக இருக்கிறது போல, ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறது போல இந்த ஜனங்கள் ஆயத்தத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். இதன் மூலமா அவர்களுக்கு என்ன, எப்பொழுது சத்ரு வந்து எதிர்த்தாலும் சரி அவர்கள் உடனே போரிட்டு செல்வதற்கு
ஆயத்தத்துடன் அவர்கள் காணப்படுகிறார். இதுதான் இந்த ஜனத்தினுடைய மீள்திறன். இதுதான் இந்த ஜனத்தினுடைய ஆயத்தத்தை பார்க்கும் பொழுது சற்று நம்மை திகைக்க வைக்கின்றது. எந்த ஒரு வசதியும் இல்லாத காலகட்டங்களிலே, எந்த ஒரு மீடியா கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பிடித்துக் கொண்டு, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய பிரசனத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டு, அவரை மட்டுமே நினைத்துக் கொண்டு, அவருக்கென்று ஊழியத்திற்கென்று, அவருக்கென்று வைராக்கியத்துடன் செயல்பட்ட இந்த ஜனம் எங்கே? இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? நாம் ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய விதம் எப்படி இருக்கின்றது? இப்படி இதே போல இருக்கின்றதா? பகல் மாறு இரவு மாறு, என் நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி, நம் ஆயத்தத்துடன் இருக்கிறோமா? Are we ready even in the late hours of the evening? இங்கதான் சொல்லப்படுது, பகல் மாறு இரவு மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கிடவர்கள். எருசலேமுக்குள்ளே இருக்காங்க. On day and night they are thinking அவருடைய food is to fulfill the will of the Father, will of the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதே இந்த ஜனத்தினுடைய மீள்திறன். இதான் அவருடைய பலனாக இருந்தது. 3 விஷயத்தை நாம் பார்த்தோம். They fighting for their own family. அதே போல careful watchfulness. அதே போல they are ready for the future ministry. எதிர்காலத்திற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக இதே பகுதியில் நாம் சிந்திக்கக்கூடியது இந்த நெகேமியாவினுடைய தலைமைத்துவம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகளை நாம் சந்தித்தாலும், we need to have a proper leadership. சரியான ஒரு தலைமைத்துவம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஜனங்கள், அந்த மந்தை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் காப்பாற்றப்பட்டு மேலெழும்பி வரும். If we don't have a proper leadership, if we don't have a resolute leadership, a firm, standing, unyielding leadership, we will fall apart. எவ்வளவுதான் ஜனங்கள் திறமைப்படுத்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஜனங்கள் உற்சாகத்தோடு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஜனங்கள் அந்த ஊழியத்திற்கென்று வாஞ்சியோடு இருந்தாலும் சரி, சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால், if we don't have a proper leadership led and appointed by God, then the sheep will go astray. நிச்சயமாக அந்த மந்தை வழிவிலகி போய்விடும். அங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த ஊழியமானது நிறைவேற்றப்பட முடியாமல் போய்விடும் என்பதை இந்த பகுதியிலே நான் கற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கு. There is a resolute leadership. அதை நாம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில குறிப்புகளை இந்த பகுதியில அவர் என்னென்னலாம் செய்யறாருங்கிறத நான் குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் லீடர்ஷிப் ரோல் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் இன் தீஸ் டர்புலன்ட் டைம்ஸ். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கலகங்கள் எழும்பும் நேரத்திலே தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. 15வது வசனத்துல in verse 15 நீங்க மன்னிக்கும் 14வது வசனம் verse 14ல சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை நெகேமியா முதலாவது பயன்படுத்து? What is the word that Nehemiah uses first? எந்த வார்த்தையை முதலாவதாக பயன்படுத்துகிறார்? ஆறுதலா? Do not be afraid. பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. குறிப்பாக ஜனங்களுக்கு பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தேற்றப்பட வேண்டுமோ, ஆற்றப்பட வேண்டுமோ, தைரியப்படுத்தப்பட வேண்டுமோ, உற்சாகப்படுத்தப்பட வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தேவ ஜனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக தலைவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். Particularly the leaders in the Old Testament have used this particular word often and also have been told this word to the leaders. இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை தலைவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மோசே யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறார், யோசுவாவுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார், மோசேக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள் இந்த பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் கூட do not be afraid, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நெகேமியா சொல்லக்கூடிய வார்த்தையும் என்ன? Do not be afraid. ஏன்? இந்த தலைவனுக்கு தான் எந்த தேவனுடைய கரத்திலிருந்து தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோங்கிறது நிச்சயம் தெரியும். He knows by whose hand he was appointed for this great ministry. இந்த மிகப்பெரிய ஊழியத்திற்கு தான் யாரால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பது தெரிந்ததுனாலே தான் தன் ஜனத்திற்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வரும் பட்சத்தில் எந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி பலப்படுத்துவது, எந்த வார்த்தையை சொன்னால் இந்த ஜனங்கள் தேற்றப்படுவார்கள், எந்த வார்த்தையை சொன்னால் இவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள் என்பது இந்த தலைவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். அப்புறம் தான் சொல்றாரு, ரிமெம்பர் காட், டு நாட் பி afraid. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது 16 முதல் 18 வரைக்குமாக இருக்கின்ற வசனத்துல இந்த தலைவனுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்றால், he knows how to manage his resources. தன்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வளங்கள், resources, either the people or the money or
the materials what has been given to him be properly managed. சரியான விதத்திலே கர்த்தர் தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளங்களை அவர் பயன்படுத்துகின்றார். ஏனென்றால் நாம் வாசிக்கும் பொழுது சுமை சுமக்கிறவர் ஒரு கூட்டம், அதனை கட்டுகிறவர்கள் ஒரு கூட்டம், ஈட்டிகளை பிடித்திருக்கிறவர்கள் ஒரு கூட்டம், பரிசைகளை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், the people with spears, people who bring the work, people who does the work, people with shield, people with bows, people with habergeons, people who are rulers behind the house of Judah, then the people who built the wall, and people who the person who will sound the trumpet. இத்தனை கூட்டமான ஜனங்கள் யார் யாருக்கு எது எது வருமோ அதை இந்த தலைவன் அறிந்திருக்கிறான். He knows the resources, every resource individually. ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்திலே இந்த தலைவன் அறிந்து வைத்திருக்கிறார். இதை நான் விரிவாக பின்பு இன்னும் வரக்கூடிய அதிகாரத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். He knows what can be done by his people. தன் ஜனத்தினால எதை செய்ய முடியும் என்ற ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை சரியான விதத்துல இந்த லீடர் செய்கிறார். இந்த தலைவன் அதனை செய்து முடிக்கிறார். யாருக்கு எக்காலம் கொடுத்தா தெரியும், ஊத தெரியும். எக்கால ஊத தெரிஞ்சவனுடைய கரத்துல கொண்டு போய் ஈட்டியை கொடுக்கல, ஈட்டியை பிடித்து செயல்படவனுடைய கரத்துல எக்காலத்தை கொடுக்கவில்லை. He did not give the spear to the person who can blow the trumpet. At the same time, he did not give the person a trumpet to the person who can handle the spear very beautifully. இது இந்த தலைவனுக்கு சரியா தெரிஞ்சுக்க. அதனால சுமை சுமக்கிறவர்களை சுமை சுமக்கிறதுக்காக வைக்கிறாரு, எக்கால ஊதுறவங்களை எக்கால ஊதுறதுக்காக வைக்கிறார். இது தாவீதின் வாழ்க்கையிலும் கூட நான் கற்றுக்கொண்டிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். தாவீதும் கூட சரியான விதத்தில் தேவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு பாடல் பாடுகிறவர்களுக்கு அது, வாசிக்கிறவங்களுக்கு இது, அதன் பின்பு ஆசாரி ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஊழியம், சரியான விதத்திலே பிரித்து பகுத்து கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை தேவன் தலைவர்களுக்கு தருகிறார். அந்த ஞானத்தை இவர் செயல்படுத்துகிறார். மூன்றாவதாக 19-20 வசனம், verse 19-20 வாசிக்கும் பொழுது, there is a proper communication that he has set. சரியான ஒரு தொடர்பு தன் ஜனத்தின் மத்தியிலே தகவல்கள் சரியான விதத்தில் சென்று சேர வேண்டும். A clear communication has been given to the people. சரியான விதத்திலே எல்லாவற்றையும் தெளிவாக, it was given so clear so that there is no doubt at all. எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான கேள்வியோ எழும்பாதபடிக்கு இந்த தலைவன் என்ன செய்கிறார், அங்கே சென்று இவர்களை இப்படி செய்யணும், இதை செய்யணும், எங்கேயாவது நீங்க எக்கால சத்தம் கேட்டா நீங்க எல்லாம் எங்கிட்ட வந்துருங்க என்று சொல்லி தெளிவான விதத்திலே ஒரு தகவலை தன் ஜனத்திற்கு கொடுக்கிறார். அதன் மூலமாய் ஜனங்களுக்கு எந்த ஒரு மறுகேள்வியுமே இல்லை. No questions from the people. நான்காவதாக வாசிக்கும் பொழுது verse 21-23, he has a commitment and consistency. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த அர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது இவருக்கு இருந்தது. He had his commitment. ஏனென்றால் இங்க வாசிக்கின்றோம் verse 23, neither I, நான் ஆகிலும். அப்படியானால் நெகேமியா தன் ஜனத்தை விட்டு பிரிந்திருந்தாரா? நெகேமியா தன் ஜனத்தினுடைய ஊழியத்தை விட்டு வேலையை விட்டு பிரிந்திருந்தாரா? பிரிந்திருக்கவில்லை, தன் ஜனத்தோடு இருந்தார். He was with the people all the time. He involved himself in the ministry of God. தன்னுடைய ஊழியங்களிலே அவரும் கையிட்டு செய்கிறார். எங்கோ இருந்து ரிமோட்ல வந்துட்டு உட்கார்ந்துட்டு வேலை செய்யல. ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஜனங்கள் போய் வேலை செய்வாங்க, அப்படி கிடையாது. Leadership will never work. Leadership will fail if that is in the remote control, remote mode. ரிமோட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஃபெயில் ஆகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவனுடைய வேலை என்ன? He involves himself. He gets his hand dirty. தன்னுடைய கரத்தையும் கரண்டி பிடிச்சு வேலை செய்யறாரு, ஈட்டியை வைக்கிறாரு. நானாகிலும் அவங்க வீட்டுக்கு போல. he is also fully armed, ready for the battle, ready for the ministry of God. தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆயத்தத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நெகேமியா இங்கே நாம் பார்க்கிறோம். இவருடைய உட்புறமாக இருக்கின்ற விசுவாசம் வெளிப்புறமாக இருக்கின்ற செயல்பாடுகளிலே நாம் பார்க்க முடியுது. எவ்வளவு அற்புதமான ஒரு தலைமைத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 3 விஷயங்களை நாம் இந்த குறிப்பிட்ட 15 முதல் 23 வரைக்குமாக நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக இங்க நாம் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட், தேவனை பற்றி இருக்கக்கூடிய நினைவு கூறுதல். இரண்டாவதாக இந்த ஜனத்தினுடைய மேற்கொண்டு வரக்கூடிய திறன். மூன்றாவதாக இதெல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு இருந்த சரியான ஒரு தலைமைத்துவம், ப்ராப்பர் ஃபர்ம் அன்ஈல்டிங் லீடர்ஷிப். எந்த விதத்திலும் விட்டுக்கொடுக்காது இருக்கக்கூடிய, சமரசம் செய்யாது இருக்கக்கூடிய உறுதியான ஒரு தலைமைத்துவம் இவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்படி இருக்கும் நேரத்துல நிச்சயமாக சங்கீதக்காரன் சொல்வது போல 20ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும். அதே நாம் வாசிக்கின்றோம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனம்.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். வேறொரு சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இவர் எல்லாரும் ஆயத்தப்பட்டிருக்கிறார். They are all ready. These people are ready. And on one day they will fulfill the battle. They are going to win their battle and fulfill the ministry of God. ஒரு நாளிலே யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி உழைத்து நிறைவேற்றி இதோ நல்லது முத்துமான ஊழியக்காரன் என்று சொல்லும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் சென்று நிற்பார்கள். ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, this is the victory that has overcome the world, our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லி நான் இதனை முடிக்கிறேன். இதில் ஒரு பாடல் ஒன்று எனக்கு இதனை தியானித்த பொழுது ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வந்தது. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மனமே, ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சினேன், என் கரம் பிடித்து மகிமைதனல் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார். நண்பனே, சோர்ந்து போகாதே நண்பனே, தேவன் நம்மோடு இருக்கிறார். மகத்துவமும் வல்லமை நிறைந்திருக்கக்கூடிய தேவன் நமக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருக்கின்றார். அவருடைய பலன் நம்மோடு கூட உண்டு, அவருடைய வல்லமையும் பராக்கிரமமான செயல் நம்மோடு உண்டு. ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். இதனால நீங்கள் உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் நீங்கள் பலப்படும் நேரத்திலே கர்த்தர் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் தருவார் என்பதை 4ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து நமக்கு நேரம் இருக்கும் பொழுது இதை குறித்து நாம் சிந்திப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.